மண்டைக்காடு பகவதி அம்மன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு அருகே இருக்கிற பிரசித்தி பெற்ற கோவில் தான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இந்த பகவதி அம்மனோட சிறப்பே புற்று தான். 15 அடிக்கு மேல உயர்ந்து நிற்கிற புற்றின் மேல பகவதி அம்மனோட முகம் சந்தனத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வெள்ளியில பகவதி அம்மன் சிலையும், அதுக்கும் முன்னாடி வெங்கலத்துல நின்ற கோலத்திலும் பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. முந்தைய காலகட்டத்தில் இந்த இடம் காடா இருந்திருக்கு. கால்நடைகளை இங்க மேய்ச்சலுக்கு கொண்டு வந்ததுனால இதை மந்தைக்காடு அப்படின்னு அழைப்பாங்க. அதுவே காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு அப்படின்னு ஆனதா சொல்லப்படுது. ஸ்ரீ ராஜேஸ்வரி குடியிருப்பதா சொல்லப்பட்ட சக்கரத்தை கையில ஏந்தி ஆதிசங்கரோட சீடர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. ஸ்ரீ சக்கரத்தை தரையில வச்சுட்டு அவர் பூஜையில மெய் மறந்திருக்கும் போது அவரை சுத்தியும் சில நேரங்களில் புற்று வளர்ந்திருக்கு. அப்போ ஆடு மேய்க்கிற பசங்க அவர் எழுப்பிட்டு இருக்காங்க. அவர் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா ஸ்ரீ சக்கரமும் மண்ணை விட்டு வராம இருந்ததுனால அவரும் அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த விஷயம் மன்னர் மாத்தாண்டவர்மாவுக்கு தெரிய வந்ததும் அந்த பகுதியில் கோயில் கட்டியிருக்காரு. அந்த கோவில் தான் மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவில். மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து வழிபட்டா வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க நோயிலிருந்து மீண்ட பிறகு இங்க வந்து முத்தப்பம் அப்படிங்கிற அப்பத்தை நைவேத்தியம் செய்யறாங்க. பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லப்பட்ட மண்டைக்காட்டு பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கனாலோ இல்ல இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலோ மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.